சார் கேக்குதுங்க வந்துச்சா உங்களுக்கு? சார் ஆட் ஆயிடுச்சா? கனெக்ட் ஆயிடுச்சுங்க சார். போர்டு தெரியுதாப்பா? ஹலோ, தெரியுதுங்க சார். சரி, ஓகே. கேமரா ஆஃப்ல தானே இருக்கு? ஆமாங்க சார். நம்ம பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா கேக்குதுன்னு நினைக்கிறேன். கேக்குது இல்லப்பா? கேக்குதுங்க சார். இன்னைக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நார்மலா நீங்க ஜிஓசி டைரக்டா போக சொல்லிட்டீங்க, சரிங்களா? ஜென்ரலா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, ஃபார்மல் சார்ஜ் என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான். ஃபார்மல் சார்ஜ். ஃபார்மல் சார்ஜ் என்னப்பா? ஆடியோ மியூட் பண்ணிட்டுமா இல்ல? ஆடியோ வரலையா உங்களுக்கு? இல்ல வருதுங்க சார். என்னோட ஆடியோ மியூட் பண்ணிட்டுங்களா இல்ல எப்படிங்க சார்? உங்க ஆடியோ மீட் பண்ணிக்கோங்க. தேவைன்னா கூப்பிடுறேன், தேவைன்னா பேசலாம். ஓகே சரிங்களா? தேவைன்னா தான் கூப்பிட போறோம். உங்க ஆடியோ மீட் பண்ணி. ஃபார்மல் சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சார்ஜ்
the charge present on individual atom individual atom in a compound. In a compound. இதுதான் ஃபார்மல் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஃபார்மல் சார்ஜுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் செய்யலாம். என்ன அப்படின்னு குரூப் 13 குரூப் 13ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இதுல உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்லிடுறேன். இப்போ பீரியாடிக் டேபிள் எடுத்துட்டீங்க அப்படின்னம்னா இதுல பாத்தீங்கன்னா குரூப் 13ங்கிறது இங்க இருக்கு. போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குரூப் 13 அல்லது 3 அப்படின்னு சொல்லலாம். 3Aன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவீங்க? 3A அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது எப்படி சொல்றது? 13ன்னு சொல்லலாம் அல்லது 3ன்னு சொல்லலாம். இது என்ன சொல்லலாம்? 3A அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது என்ன இருக்கும்? போரான், அலுமினியம், அதுக்கப்புறம் கேலியம், தென் இண்டியம், அதுக்கப்புறம் தாலியம். இத நம்ம ஷார்ட்கட்ல சொல்லணும் அப்படின்னா இது டக்குன்னு ஞாபகம் வச்சுக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாலகங்கா அல்லது பால்கங்கா இன் தாய்லாந்து. சரி, இப்ப இதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன சார், எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? வேலன்ஸ் எலக்ட்ரான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வேலன்ஸ் எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன கொடுத்துருக்கேன்? 3A அப்படின்னு சொல்லியிருக்கேன். 3 அப்படிங்கிறது இதனுடைய வேலன்சி. 3ங்கிறது இதோடைய வேலன்சி. ஞாபகம் வச்சுக்கோங்க. 3ங்கிறது இதோடைய வேலன்சி. அப்ப எப்படி இருக்கும்? இதை சுத்தி என்ன இருக்கும்? 3 எலக்ட்ரான். என்ன பண்ணும்? 3 எலக்ட்ரான். இதுதான் என்னது இதோட வேலன்சி. சரி, 4 வேலன்சி எலக்ட்ரான். அப்ப 3 அப்படிங்கிறது வேலன்சி எலக்ட்ரான். அப்ப என்ன சொல்றோம்? பால்கங்கா இன் தாய்லாந்து. அப்ப இது மேக்சிமம் வேலன்சி எலக்ட்ரான் எவ்வளவு அப்படின்னா இதுதான். அடுத்தது குரூப் 14. குரூப் 14 அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன அப்படின்னா கார்பன் இருக்கும். அடுத்து என்ன இருக்கும்? கார்பன் இருக்கும், சிலிக்கான் இருக்கும், ஜெர்மானியம் இருக்கும், அதுக்கப்புறம் என்னன்னா டின் இருக்கும், அண்ட் தென் ஆன்டிமனி. இப்ப இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும்? இது எப்படி ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறது? இதோட இது என்ன சொல்லியிருக்கேன்? இது 3 அப்படின்னா இது 4. அப்ப இதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எல்லாமே என்னதான் இருக்க முடியும்? 4ஆ தான் இருக்க முடியும். அப்ப இது எப்படி சொல்லணும், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெனரஸா இருப்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெனரஸ், சம்டைம்ஸ் ப்ராப்ளமேட்டிக். சம்டைம்ஸ் எப்படி இருப்பாங்க? ப்ராப்ளமேட்டிக்கா இருப்பாங்க. இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இதுக்கு எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கணும்? அதிகபட்சமா இதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு? 4. அப்ப 4 ஒவ்வொரு இதுலயும் எவ்வளவுதான் இருக்க முடியும்? 4 தான் மேக்சிமம் வேலன்ஸ் எலக்ட்ரான். 4 தான் இதோடைய மேக்சிமம். அடுத்தது என்ன சொல்றோம் அப்படின்னா 5th இல்லையா? 5ன்னு சொல்லலாம், 5ன்னு சொல்லலாம், அல்லது குரூப் என்ன இருக்கு? 15. குரூப் 15 அப்படின்னு சொல்றோம். குரூப் 15 அப்படிங்கிறப்ப என்ன இருக்கும்? நைட்ரஜன் இருக்கும், பாஸ்பரஸ் இருக்கும், ஆர்சனிக் இருக்கும், அடுத்தது ஆன்டிமனி இருக்கும், தென் பிஸ்முத். என்ன இருக்கும்? பிஸ்முத். அப்ப நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்முத். இப்ப இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இவ்வளவு பெருசா ஞாபகம். இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் மேல நான் சொல்லிட்டேன் 5ங்கிறப்ப 5ன்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? நடராஜன், பாண்டியன், ஆஷா சிப்லிங்ஸ்னா ஒரு ஃபேமிலி, ஒரே மாதிரியான ஃபேமிலி. சிப்லிங்ஸ் இன் பீகார், ஒரு தாய் மக்கள். யாரு? நடராஜன், பாஸ்பரஸ், நடராஜன், பாண்டியன், ஆஷா ஆர் சிபிலிங்ஸ். எதுங்க? சிபிலிங்ஸ் இன் பீகார். நடராஜன் இருக்காங்க, பாண்டியன் இருக்காரு, ஆஷா, இவங்க யாரு? சிபிலிங்ஸ் இன் பீகார். அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான், ரொம்ப சிம்பிளா. அப்ப 15th குரூப் அல்லது 6th குரூப். அப்ப இதை சுத்தி எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 5. வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு? 5. வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. வேலன்சி எலக்ட்ரான். அடுத்தது பாத்தீங்கன்னா குரூப் 16.
அப்ப இது குரூப் 16ங்கிறப்ப நம்ம என்ன சொல்றது, குரூப் 6 அப்படின்னு சொல்லலாம், அல்லது குரூப் 16 எப்படி சொன்னாலும் ரைட். இப்ப இது என்னது அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கும், சல்பர் இருக்கும், செலீனியம் இருக்கும், தென் டெலூரியம் இருக்கும், அண்ட் தென் பொலோனியம். டெலூரியம் டு பொலோனியம். இப்ப சல்பர், ஆக்சிஜன், செலீனியம், டெலூரியம், பொலோனியம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இது எப்படி ஒசேங்கிறது ஒரு சந்தோஷமான சவுண்டு. ஒசேங்கிறது என்னது ஒரு சந்தோஷமான சவுண்டு. அப்ப நம்ம ஒசே அப்படின்னு சொல்றோம். ரொம்ப அதிகமா சத்தம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், டெல் டு போலீஸ், டெல் டு போலீஸ். அப்ப இதுக்கு எவ்வளவு 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப ஆக்சிஜனை சுற்றி எவ்வளவு இருக்கணும், 6 எலக்ட்ரான் வேலன்சி எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். வேலன்சி எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கணும், 6 இருக்கணும். எவ்வளவு இருக்கணும், 6 வேலன்சி எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இதான் இதனுடைய மேக்சிமம் எலக்ட்ரான்ஸ். சரிங்களா? அடுத்தது 17. அடுத்து என்ன பண்றோம், 17. 17ங்கிறப்ப என்ன பண்றோம், குரூப் 17. குரூப் 17. அப்ப இதுல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுல எவ்வளவு இருக்கும், 7. அப்ப இதுல என்னென்னலாம் இருக்க முடியும், புளோரின் இருக்கும், ஏன்னா இதை ஹாலஜன்ஸ் சொல்லுவோம் இல்லையா. புளோரின், குளோரின், புரோமின், அண்ட் தென் அயோடின், தென் ஆன்டினைன். அயோடினுக்கு அப்புறம் என்னது, ஆன்டினைன். அப்ப இது என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, புளோரின், குளோரின், புரோமின், அயோடின். இதை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஈஸியா ஞாபகம் வந்துடும். இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட். என்ன ஷார்ட்கட்டு, ஃபர்ஸ்ட் சிபிஐ. ஃபர்ஸ்ட் சிபிஐ என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் சிபிஐ ஆக்ட். ஃபர்ஸ்ட் சிபிஐ ஆக்ட். ஃபர்ஸ்ட் சிபிஐ ஆக்ட். இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு, 7. 7 என்று ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான், 7 இருக்கு. இப்போ 2 4 2 4 6 7 2 4 6 7. அப்போ டோட்டல் இதோடைய வேலன்சி எலக்ட்ரான் எவ்வளவுன்னு பாக்குறோம், 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ 18th குரூப்பை பத்தி நமக்கு கவலை இல்லை, ஏன்னா 18th குரூப்பை பொறுத்த வரைக்கும் குரூப் 18 அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும், என்னவா ஞாபகம் வந்திருக்கும் உங்களுக்கு, 18th குரூப் வரைக்கும் என்னது, நோபல் கேசஸ். நோபல் கேசஸ். அப்போ இதனுடைய எலக்ட்ரானுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் என்னவா இருக்க முடியும், கம்ப்ளீட்டா ஆக்டட். கம்ப்ளீட்டா என்ன இருக்கும், 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால இது என்ன சொல்றோம், ஆக்டட் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்ப இந்த ஃபார்மல் சார்ஜுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்கு சார் இந்த பி பிளாக்ல 6 பிளாக்ஸ் இருக்கு, அதுல நம்ம 5 சொல்லிட்டோம், ஏன்னா 5 பத்தி தான் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போகுது. அப்ப ஃபார்மல் சார்ஜ் அப்படிங்கிறது இந்த இண்டிவிஜுவல் ஆட்டம், நல்ல சார்ஜ் இண்டிவிஜுவல் ஆட்டம்ல என்ன பிரசன்ட் ஆயிருக்கு, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட்டத்திலயும் என்ன பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபார்மல் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஃபார்மல் சார்ஜ் அதுக்காக நீ கால்குலேட் என்ன ஃபார்மல் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? எவ்வளவு ஒவ்வொன்றுலயும் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? ஆர் யூ கிளியர்? புரியுதா தம்பி? யஷ்வந்த் புரியுதுங்க உங்களுக்கு? புரியுதுங்க சார். ஒவ்வொன்றுலயும் எவ்வளவு ஈஸியா வந்து நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இல்லாமயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம், பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எப்படி அப்படிங்கறத நம்மளால ஈஸியா பண்ண முடியும். இப்ப ஃபார்மல் சார்ஜ் என்ன சொல்லியிருக்கேன், சார்ஜ் பிரசன்ட் ஆன இண்டிவிஜுவல் ஆட்டம், இண்டிவிஜுவல் ஆட்டத்துக்கு மேல என்ன ஃபார்மல் சார்ஜ் அப்படின்னு பார்க்கணும். இண்டிவிஜுவல் சார்ஜ் மேல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இப்ப சாதாரணமா வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. How to calculate the formal charge அப்படின்னா கார்பனேட் அயான், இதுக்கு என்னது CO3 2-. இப்ப கார்பனேட் அயான் இருக்கு, இதுக்கு பேர் என்னது கார்போனேட் அயான். இது என்னது கார்போனேட் அயான். கார்போனேட் அயான். இப்ப இந்த கார்போனேட் அயானுடைய what is the formal charge அப்படின்னா formal charge equal to the individual compound இல்லையா, the individual compoundல what is that அப்படின்னு பாத்தீங்கன்னா which one is அப்படின்னா 2-. என்னது -2. ஃபார்மல் சார்ஜ் என்னது -2. சரிங்களா? இப்ப சல்பேட் இல்லையா, சல்பேட் அயான், சல்பேட் அயான் இருக்கு, -2 இருக்கு. அப்ப சல்பேட் அயானுடைய ஃபார்மல் சார்ஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் திஸ், நீங்க பார்த்தோன்னே சொல்லிட முடியும் -2 அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? அப்ப இண்டிவிஜுவல் ஆட்டம் அப்படின்னு சொல்லிடும். இப்ப இதே வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா நல்ல பண்ணீங்கன்னா
இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுக்குறேன், இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு ஒவ்வொன்றையும் நான் இப்ப சொல்றேன். அதுக்கப்புறமா நான் இப்ப ஃபார்மல் சார்ஜ் அப்படின்னு பார்க்கிறோம். இங்க ஃபார்மல் சார்ஜ், கார்பனுடைய ஃபார்மல் சார்ஜ். வாட் இஸ் த ஃபார்மல் சார்ஜ் அப்படின்னா, இப்ப கார்பன் பார்க்கணும். இந்த கார்பனுக்கான ஃபார்மல் சார்ஜ் மட்டும் தான் பார்க்கணும். இந்த கார்பனுடைய ஃபார்மல் சார்ஜ் எவ்வளவு இருக்கு இங்க? இங்க எவ்வளவு வேலன்சி? வாட் இஸ் த வேலன்சி? வேலன்சி இஸ் 4. அப்ப 4 இஸ் ஃபில்டு. அப்ப 4 வேலன்சியுமே ஃபில் ஆயிடுச்சு. அதனால ஃபார்மல் சார்ஜ் 0. சரி, இப்போ இங்க இதை எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்றேன்? இந்த இதை எடுத்துக்கிறேன். ஆக்சிஜன், ஆக்சிஜனுடைய ஃபார்மல் சார்ஜ் என்ன அப்படின்னா, என்ன பண்ணுங்க, ஆக்சிஜனுடைய ஃபார்மல் சார்ஜ் ஈக்குவல் டு என்ன இருக்கீங்க? -1. அப்ப இதோட இந்த ஆக்சிஜனுடைய ஃபார்மல் சார்ஜ் என்ன? இந்த ஆக்சிஜனுடைய ஃபார்மல் சார்ஜ் என்ன? -1. அப்ப இங்க என்ன சார் இருக்கு? இந்த ஆக்சிஜனுடைய இதோட ஃபார்மல் சார்ஜ் என்ன அப்படின்னு பாக்குறோம். இதோடைய ஃபார்மல் சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இதோட ஃபார்மல் சார்ஜ் என்ன? 0. ஏன்னா இங்க there is no charge. அங்க எந்த சார்ஜுமே இல்ல. அதனால நம்மளால என்ன பண்ணுவோம்? ஒண்ணுமே கிடையாது. புரியுதுன்னு நினைக்கிறேன். Are you clear? புரியுதா தம்பி? எஸ் சார். இப்போ இப்போ என்ன பண்ற, ஒரு காம்பவுண்ட் நீங்க அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கங்க. என்ன சொல்ல முடியும்னு பாருங்க. மைக் ஆன் பண்ணிக்கங்க. தேவைங்கிறப்ப மைக் ஆன் பண்ணிக்கங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் நான் சொல்றேன். இப்ப பாருங்க, நான் 2 இடத்துல வந்து உங்களுக்கு ஃபார்மல் சார்ஜுக்கான கொஸ்டின் கேட்கறேன். 2 இடத்துல நான் இப்ப ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ? 0 சார். 0. வெரி குட். இப்ப சல்ஃபருக்கான ஃபார்மல் சார்ஜ் என்ன? சல்ஃபருக்கான ஃபார்மல் சார்ஜ் என்ன? சல்ஃபர் இது எவ்வளவு? எத்தனை வேலன்சி? 6 சார். 6 ஓகே. அப்ப 0 தான் சார். 6 ஆக்குபைடு, அதனால 0. இப்ப இந்த ஆக்சிஜனுக்கான ஃபார்மல் சார்ஜ் -1. -1. இப்ப இந்த ஆக்சிஜனுக்கான ஃபார்மல் சார்ஜ், இந்த ஆக்சிஜனுக்கான ஃபார்மல் சார்ஜ் 0 சார். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து உங்களுக்கு எது கொடுத்தாலும் உங்களால பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். கரெக்ட் தானே? கரெக்டா? இப்ப சில கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. சில கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? சார். இண்டிவிஜுவலா ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொன்றுக்குமே ஃபார்மல் சார்ஜ் ட்ரை பண்ணுங்க.
ட்ரை பண்ணுங்க, ஒரு 2 minutes ட்ரை பண்ணுங்க. இல்ல போட்டீங்களா? சார் 4th ஒன் போட்டிருக்கேன் சார். போட்டீங்களா? எல்லாத்தையுமே போட்டீங்களா? 4th ஒன் போட்டிருக்கேன் சார். சரி, பரவாயில்ல. இப்போ ஹைட்ரஜனுடைய ஃபார்மல் சார்ஜ் என்னது? 0 சார். ஹைட்ரஜனோட ஜீரோவா? ஹைட்ரஜன் 0. கரெக்டா இது? சார் கரெக்டா? நீங்க ஜீரோ எப்படி சொல்லுவீங்க? இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்குமா இல்லையா? இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்குமா இருக்காதா? என்ன சொல்லிருக்கோம் கான்செப்ட்? கான்செப்ட் என்ன சொல்லிருக்கோம்? The individual atom in a compound. Individual atom in a compound. இப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு எலக்ட்ரான். ஹைட்ரஜன் என்ன இருக்கு? ஒரு எலக்ட்ரான். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரான். அப்ப ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து எவ்வளவு? 1. இந்த இடத்துல எவ்வளவு? ஒரு எலக்ட்ரான் இருக்குமா? சரியா? ஓகேவா? சொல்றேன். நீ சொல்ற கரெக்ட் தான். எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லிருக்கோம். அப்ப என்னது? ஒரு எலக்ட்ரான். அதனால என்னது? ஒரு எலக்ட்ரான். ஆக்சிஜனுக்கு எவ்வளவுங்க? ஆக்சிஜனுக்கு எவ்வளவு? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஃபார்மல் சார்ஜ் எவ்வளவு? கரெக்டா? 6 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இப்ப இங்க எவ்வளவு இருக்கும்? ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கணும்? ஆக்சிஜனுக்கு மட்டும் சொல்லுங்க. எவ்வளவு இருக்கணும்? ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கணும்? எவ்வளவு இருக்கு? 2, 4, 5 இருக்கு. ஆக்சுவலா ஆக்சிஜனுக்கு எவ்வளவு வேலன்சி? ஆக்சிஜனோட வேலன்சி எவ்வளவு? 6. ஆனா 5 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நம்மள்ட்ட இருக்கிறது 5 எலக்ட்ரான்ஸ் தான் இல்லையா? அப்ப எப்போ சேர்த்தா 6 வரும்? +1. ஃபார்மல் சார்ஜ் எவ்வளவுப்பா? +1. புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆக்சிஜனோட ஃபார்மல் சார்ஜ் என்ன? இப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு? 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆனா ஆக்சிஜனுக்கு எவ்வளவு வரணும்? எவ்வளவு வரணும்? 6 தான் வரணும். எவ்வளவு வரணும்? 6 தான் வரணும். அப்ப எவ்வளவு? மைனஸ். எவ்வளவு வரணும்? மைனஸ். கரெக்டா? ஈஸியா இருக்கா? இப்போ சல்பரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. சல்பரை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு? ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் சல்பர் எவ்வளவு? 6. 6ங்கிறப்ப என்ன வந்துருங்க? 0. 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா போயிடும். இப்போ கார்பனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் கார்பன் எவ்வளவு? 0. ஃபார்மல் சார்ஜ் எவ்வளவு? 0. புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது இல்லையா உங்களுக்கு? இப்ப சல்பரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்ட் தானே? சல்பரை பொறுத்த வரைக்கும் 7 எலக்ட்ரான்ஸ் வரும். ஆனா ஃபார்மல் சார்ஜ் எவ்வளவு இருக்கும்? இதோட ஃபார்மல் சார்ஜ் எவ்வளவு இருக்க முடியும்? சல்பர் எவ்வளவு? 6. 8 6 மைனஸ் சார் வேலன்சி 6. சல்பரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வரும்? 6 தான் வரும். ஆனா இங்க எவ்வளவு இருக்கு? 7 இருக்கு. அப்போ -1. எவ்வளவு? -1. புரியுதா? புரியுதா உங்களுக்கு? ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நமக்கு எவ்வளவுதான் தேவை அப்படின்னு பார்க்கணும். நைட்ரஜன் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். நைட்ரஜன் எவ்வளவு? 5 தான். 5க்கு 5 கம்ப்ளீட். அப்ப ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நமக்கு ஃபார்மல் சார்ஜ் எவ்வளவு? 0. கரெக்ட் தானே? கரெக்டா? இந்த நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் என்ன வந்துடும்? இந்த நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருக்கு? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆனா நமக்கு எவ்வளவுதான் தேவை? 5 தான் தேவை. அப்ப -1. கரெக்டா? நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருக்கு? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆனா ஃபார்மல் சார்ஜ் எவ்வளவு இருக்க முடியும்? 5 வேணும். அதனால இந்த நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஃபார்மல் சார்ஜ் இருக்கு? எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்ட் தானே?
கரெக்டா? 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நமக்கு நைட்ரஜனுக்கு எவ்வளவுதான் தேவை? 5 தான் தேவை. அப்ப ஃபார்மல் சார்ஜ் இதை பொறுத்த வரைக்கும் பாருங்க எவ்வளவு இருக்கு முடியும். இந்த நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் என்ன முடியும்? எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 5 எலக்ட்ரான்ஸ். 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் பொழுது ஃபார்மல் சார்ஜ் என்ன வர முடியும்? எந்த அளவுக்கு இந்த கிளாஸஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கு? நிறைய கூட்டிட்டே இருக்கலாம். பட் வந்து நமக்கு பொதுவாக வந்து ஜெனரல் இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொதுவா வந்து ஆர்கானிக் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா breaking of old bonds, breaking of old bonds and formation of new bonds. Formation of new bond. New bond reaction. Yeah. இதுதான் என்ன சொல்றோம்? ஆர்கானிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதுதான் என்ன சொல்றோம்? ஆர்கானிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப சாதாரணமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ பி அப்படின்னு எடுக்கணும். ஏ பி அதோட என்ன பண்றோம்? எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுக்கிறோம். சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரியாக்டன்ட். இது ரெண்டும் என்ன சொல்றோம்? ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ரியாக்டன்ட். ஓகே. இப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா இது என்ன மாறும்? ஏஎக்ஸ் அதுக்கப்புறம் என்ன மாறும்? பிளஸ் பிஒய் அப்படின்னு மாறும். இது ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். இது என்ன சொல்றோம்? ரியாக்டன்ட். இது இப்ப இங்க என்ன அப்படின்னா பிரேக்கிங் ஆஃப் ஓல்டு பாண்ட்ஸ். Breaking of old bonds. இங்க என்னது? Formation of new bond. Formation of new bond. இங்க வந்து என்னாச்சு? ஓல்டு பாண்ட் பிரேக் ஆகி இங்க என்ன போயிடுச்சு? புது பாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. புரியுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? புரியுதா? புரிஞ்சுது சார். இப்ப இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரியாக்டன்ட்ல 2 டைப். ரியாக்டன்ட்ல நம்ம என்ன பண்றோம்? 2 டைப். பாண்ட் வந்து உடைக்கிறோம். இப்போ ரியாக்டன்ட் என்னன்னா இது பாண்ட் ஃபிஷன் அப்படின்னு. பிரேக்கிங் ஆஃப் பாண்டுக்கு இன்னொரு பேர் என்னது? பாண்ட் ஃபிஷன். உடைக்கிறதுனால இது என்ன பண்றோம்? பாண்ட் ஃபிஷன். இப்போ ரியாக்டன்ட் 2 டைப் ஆஃப் இருக்கு. ஒன்னு என்ன? சப்ஸ்ட்ரேட், இன்னொன்னு ரியேஜென்ட். ரியாக்டன்ட் இருக்கு. இந்த ரியாக்டன்ட் 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு என்ன அப்படின்னா சப்ஸ்ட்ரேட். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியேஜென்ட். சப்ஸ்ட்ரேட், இன்னொன்னு ரியேஜென்ட். சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீசிஸ் ஆன் which reagent
which reagent attacks to form compound. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். Form compound is called substrate. இதை நம்ம substrate அப்படின்னு சொல்லி. reagent என்னன்னா species which attacks on substrate. It's called reagent. அதை போய் எது வந்து அட்டாக் பண்ணுதோ அதை நம்ம என்ன சொல்றோம், ரியேஜென்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது என்ன அப்படின்னா, இது கண்டிப்பா இந்த காம்பவுண்ட் கண்டிப்பா இந்த சப்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மஸ்ட், சரிங்களா, ஆர்கானிக் காம்பவுண்ட். மஸ்ட் பி ஆர்கானிக் காம்பவுண்ட், மஸ்ட் கார்பனேட். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரியேஜென்ட் அப்படிங்கிறது மேபி, அங்க மஸ்ட், இங்க மேபி ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆர் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். என்ன இருக்கலாம், ஆர்கானிக்கா இருக்கலாம் அல்லது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட், ஆர்கானிக் காம்பவுண்டா இருக்கலாம் ஆர் இன்ஆர்கானிக் காம்பவுண்டா இருக்கும். சரி, இப்ப இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா, இப்போ ரியேஜென்ட் அப்படிங்கறத பத்தி நம்ம என்ன பண்ணலாம். ரியேஜென்ட்னா என்ன, ரியேஜென்ட் என்ன மாதிரியான, ரியேஜென்ட்ல ரெண்டு டைப் ஆஃப் ரியேஜென்ட், ஒன்னு நியூக்ளியோஃபைல், இன்னொன்னு எலக்ட்ரோஃபைல். அதுதான் ரியேஜென்ட் அப்படின்னு. அப்ப ரியேஜென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்ன மாதிரியான ரியேஜென்ட் அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் ரியேஜென்ட். ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு டைப்பா பிரிக்கிறேன். இதை நான் என்ன பண்றேன், ரெண்டு டைப்பா பிரிக்கிறேன். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியோஃபைல், இன்னொன்னு நியூக்ளியோஃபைல், இன்னொன்னு எலக்ட்ரோஃபைல் அப்படின்னா ரெண்டா பிரிக்கும். முதல்ல எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல்னா என்ன, எலக்ட்ரோஃபைல்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. என்ன அப்படின்னா எலக்ட்ரான் லவ்வர். எலக்ட்ரான் லவ்வர், எலக்ட்ரான ரொம்ப எலக்ட்ரான். இது என்ன சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜுங்கல்ல, என்ன பண்ணும், நெகட்டிவ் சார்ஜ் ரொம்ப அட்ராக்ட். அது மட்டும் இல்லாம இது என்ன, அது ஷோயிங் பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் தான் என்ன பண்ணும், கார்பன். சரிங்களா, பாசிட்டிவ் சார்ஜ். அது மட்டும் இல்லாம வேக்கன்ட் ஆர்பிட்டல், பாசிட்டிவ் சார்ஜ், வேக்கன்ட் ஆர்பிட்டல், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. வேக்கன்ட் ஆர்பிட்டல், சரிங்களா. அதனாலதான் வேக்கன்ட் ஆர்பிட்டல் இருக்கிறதுனாலதான் இது என்ன சொல்றோம் அப்படின்னா இதுதான் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். அப்ப இது என்னன்னு சொல்றோம், தீஸ் ஆர் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். இந்த வார்த்தை எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். அப்ப எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், சரிங்களா. அப்ப இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டல் இருக்கியா, இந்த வேக்கன்ட் ஆர்பிட்டல் இஸ் கால்டு, எலக்ட்ரோஃபைல் ஆஃப் வேக்கன்ட் ஆர்பிட்டல் இஸ் கால்டு, என்ன சொல்றோம் அப்படின்னா லூயிஸ் ஆசிட். என்ன சொல்றோம், லூயிஸ் ஆசிட். வேக்கன்ட் ஆர்பிட்டல் எங்க இருக்கோ வேக்கன்ட் ஆர்பிட்டல் ஆஃப் எலக்ட்ரோஃபைல் இஸ் கால்டு லூயிஸ் ஆசிட். லூயிஸ் ஆசிட். இதனால வேக்கன்ட் ஆர்பிட்டல் ஆஃப் எலக்ட்ரோஃபைல் வந்து லூயிஸ் ஆசிட் அப்படின்னு சொல்றது, சரிங்களா. அப்ப இந்த லூயிஸ் ஆசிட் என்னென்னலாம் லூயிஸ் ஆசிட், இதெல்லாம் நம்ம லூயிஸ் ஆசிட், இதெல்லாம் லூயிஸ் ஆசிட் சொல்றோம். இதெல்லாம் சொல்றோம் H plus Lewis acid, Cl minus, Br plus, SO3H, SO3H plus, and then NO plus. இதெல்லாம் வேக்கன்ட் ஆர்பிட்டல். NO2 plus, R plus, CH2OH, இல்லைனாகும் டெல்டா பிளஸ். டெல்டா பிளஸ். தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய சொல்லிட்டு போலாம், பரவாயில்ல. CH3 C double bond O, அப்புறம் C double bond O இருக்கும், இந்த கார்பன் வந்து இங்க என்ன இருக்கும், டெல்டா பிளஸ். அது என்ன, CH2 double bond CH, இங்க என்னாகும், இங்க வந்து டெல்டா பிளஸ். BF3. இதெல்லாம் ஏன் இவ்வளவு எழுதுனேன்னா இது எல்லாமே கண்டிப்பா எக்ஸாம்ல வரும், கூட்டாதான், சரிங்களா. அலுமினியம் குளோரைடு, தென் சல்பர் டை ஆக்சைடு,
சல்பர் டைஆக்சைடு, green chloride, helium chloride, then iron chloride, then tin chloride, tin tetrachloride, and then lead chloride, then carbon monoxide, then acid chloride, RCO-Cl. இந்த RCO-Cl carbon monoxide, and acid. இதுல என்னாகும் கார்பன் கார்பன் புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் புரியுதாப்பா? கிளியர்? புரியுது இல்லையா? இப்ப எலக்ட்ரோஃபைல் எப்படியோ அதே மாதிரிதான் நியூக்ளியோஃபைல். நீ எலக்ட்ரோஃபைல் என்ன சொன்னோமோ அதே மாதிரிதான் நியூக்ளியோஃபைல். அப்ப நியூக்ளியோஃபைல் அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம்? மைனஸ். நியூக்ளியோஃபைல் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம்? மைனஸ். அப்ப இங்க என்னவா, அங்க என்னது எலக்ட்ரான் லவர் அப்படிங்கிற மாதிரி, இங்க என்னது அப்படின்னா நியூக்ளியஸ் லவர். அங்க நெகட்டிவ் சார்ஜ் லவர், இங்க என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். ஏன்னா இது இருக்கிறது என்னதான் இருக்க முடியும்? நெகட்டிவா தான் இருக்கும். அதனால இது என்னாகும்? பாசிட்டிவ் சார்ஜ். இல்லையா? இது என்னாகும்? இட் சோர்ஸ். இது என்ன மாதிரியான சார்ஜ் காட்டும்? சோர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். சரிங்களா? சோர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். இதுல என்ன இருக்கும்? அங்க வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருந்தது, இங்க என்ன இருக்கும் அப்படின்னா லோன் பேர், எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான். அதனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரான் ரிச். அங்க எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், இங்க என்னது? எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ். அப்ப இந்த லோன் பேர் அப்படிங்கறது என்ன? இந்த லோன் பேர் என்னது? அங்க லூயிஸ் ஆசிட். அதே மாதிரி இங்க என்னது? எங்க எல்லாம் லோன் பேர் இருக்கோ அது என்ன பண்றோம்? லூயிஸ் பேசஸ். அப்ப which nucleophile having a lone pair, that's called a nucleus Lewis basis. அப்ப இங்க என்ன செஞ்சோமோ அது எல்லாத்தையும் மாத்திங்க செய்யணும். மைனஸ் OH or CN methyl amine NH CH2 then NH minus, yeah, NH minus NH 2 minus, NH 2 minus, and then N minus 3, N3 minus, and then sling, yeah, actually CH2 double bond CH. இதெல்லாம் என்னது? நியூக்ளியோஃபைல். இது மட்டும் இல்லாம வாட்டர், ஏன்னா இதுல எல்லாத்துலயும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். வாட்டர்ல ஆக்சிஜன்ல இருக்கும், இதுல நைட்ரஜன்ல இருக்கும், இல்லையா? ஆல்கஹால்ல இருக்கும், அடுத்து இருக்கும் ஈத்தர்ல இருக்கும், தென் என்ன இருக்கும்? பிரைமரி அமீன்ல இருக்கும், செகண்டரி அமீன்ல இருக்கும், ட்ரெஷரி அமீன்ல இருக்கும். ஏன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அடுத்தது இரிகனால் ரியேஜன்ட்ல இருக்கும், தென் லித்தின் அலுமினியம் ஹைட்ரைட்ல இருக்கும், தென் என்ன இருக்கும்? சோடியம் போரோஹைட்ரைட்ல இருக்கும், தென் என்ன இருக்கும்? ஜிங்க்ல இருக்கும், தென் இரிகனால் ரியேஜன்ட் காப்பர் டின்ல. இது எல்லாமே என்ன இருக்கும்? நியூக்ளியோஃபைல்ஸ். இது என்ன எல்லா இடத்துலயுமே என்ன இருக்கும்? நியூக்ளியோஃபைல்ஸ். ஸோ அப்ப நமக்கு ரெண்டு விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மல் சார்ஜ்னா என்ன, ஃபார்மல் சார்ஜ்னா என்ன, எப்படி நம்மளால பார்க்க முடியும்? சார்ஜ் அப்படிங்கிறது எப்படி? இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்? பி பிளாக் எலிமெண்ட்ஸ் என்ன சொல்றோம்? பாலகங்கா இன் தாய்லாந்து சொல்றோம், கார்பன் சிலிக்கன் ஜெர்மானியம் டின் லெட் நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் அண்ட் தென் ஆன்டிமனி பிஸ்மத், அடுத்தது ஆக்சிஜன் சல்பர் செலீனியம் டெலூரியம் பொலோரியம், அடுத்தது குளோரின் புரோமின் அயோடின் ஆர்ஜினைட். அப்போ ஒவ்வொன்றுக்கும் மேல இங்க நம்ம சொல்லி இருக்கிற இந்த குரூப் நம்பர் தான் வேலன்சி. அப்ப தேர்ட் குரூப் ஏ, ஃபோர்த் குரூப், ஃபிஃப்த் குரூப், சிக்ஸ்த் குரூப், செவன்த் குரூப், அப்புறம் எய்த் குரூப் நமக்கு தேவையில்லை. என்ன காரணம் அப்படின்னா இது நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா இது என்ன சொல்லலாம்? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், தென் ஜெரான், இல்லையா?
இது தேவையே கிடையாது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஹீரோ நேம் அருண்குமார். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, இவங்க நடிச்ச படம் சென்றான். அது தேவையே இல்லை. அது நமக்கு தேவையில்லை. என்ன காரணம்னா இல்லை ஆஃப்டர் கம்ப்ளீட்டா இருக்கும். அதனால அது நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட்டம்ல இருக்கக்கூடியத அந்த காம்பவுண்ட்ல இருக்க இண்டிவிஜுவல் ஆட்டத்துக்கு மேல என்ன சார்ஜ் இருக்கோ அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபார்மல் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். ஃபார்மல் சார்ஜுக்காக உங்களுக்கு எல்லா எக்ஸ்பிளனேஷனும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சதாப்பா? இப்போ ஆர்கானிக் ரியாக்ஷன்னா என்ன? ஆர்கானிக் ரியாக்ஷன் சப்ஸ்ட்ரேட் எப்படி இருக்கும், ரியேஜென்ட் என்ன பண்ணும்? அப்ப ஸ்பீசிஸ் என்ன பண்ணும்? ரியேஜென்ட் அட்டாக் பண்ணி அதுல ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகணும் இல்லையா? அட்டாக்ஸ் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட். ரியேஜென்ட் போய் அட்டாக் பண்ணி அதுல காம்பவுண்ட், அதுதான் சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். அது மஸ்ட் பி ஆர்கானிக் காம்பவுண்டா இருக்கும். அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் இல்லாம ரியேஜென்ட் என்னவா இருக்கலாம்? அந்த ரியேஜென்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்டா இருக்கலாம், ஆர்கானிக் காம்பவுண்டா இருக்கலாம். இப்ப எலக்ட்ரோஃபைல்னா என்னென்ன இது நல்லா புரிஞ்சுங்க. இதைதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க இருக்கிற எலக்ட்ரோஃபைல் நியூக்ளியோஃபைலோட உங்களுடைய இங்க காம்பவுண்ட்ஸ் தெரிஞ்சாதான், இந்த எலக்ட்ரோஃபைல் நியூக்ளியோஃபைல் தெரிஞ்சீங்கன்னாதான் உங்களுக்கு என்ன ஆகும்? எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதனாலதான் இதை நான் சொல்றேன். இந்த இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் இல்லையா, ஹைப்பர் கான்ஜுகேஷனு இல்லையா, இந்த இதெல்லாம் நம்ம பின்னாடி வரக்கூடிய எல்லாமே நம்ம சொல்ல போறோம். A to Z நம்ம சொல்ல போறது காரணம் என்னன்னா இதுதான். அதாவது கார்போகேட்டை என்னன்னா, கார்பன் என்ன, ஃப்ரீ ரேடிக்கல்னா என்ன, அதுக்கு என்ன மாதிரி எலக்ட்ரோலைட்டிக் ஃபியூசிங்கா, என்ன மாதிரியான ஃபியூசிங் இருக்கும், நைட்ரேட்னா என்ன இல்லையா, ஃப்ரீ ரேடிக்கல்னா என்ன, அது எந்த மாதிரி வேலை செய்ய போகுது, என்ன மாதிரியான எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகுது, எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் கொடுத்தா அது எதெல்லாம் நமக்கு வரும். இப்போ இல்லையா இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன, ஏன் இந்த இண்டக்டிவ் எஃபெக்டை பாசிட்டிவ் பிளஸ் ஐ எஃபெக்டா மைனஸ் ஐ எஃபெக்டா, தட் மீன்ஸ் எலக்ட்ரானிக் டொனேட்டிங் குரூப்பா எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப்பா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதை வச்சுதான், இதை எலக்ட்ரோஃபைல் நியூக்ளியோஃபைலோடைய இதை வச்சுக்கிட்டு தான் மேம்படும் சொல்ல போறோம். ஏன்னா இது ஒவ்வொன்றும் நமக்கு ரொம்ப கிளியரா இருக்கணும். இருந்தாதான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ஜெனரல் ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும். சரிங்களா? புரிஞ்சதா உங்களுக்கு? ஓகேவா தம்பி? இன்னைக்கு இந்த லெவல்ல முடிச்சிடலாம். ஓகேவா? 7 ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த டைம் கன்வீனியன்ட் அல்லது இதை பத்தியான உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு வாட்ஸ்அப்ல போடுங்க. எனக்கும் டைம் ஆயிடுச்சு. சரியா? இன்னைக்கு பாப்பாக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால என்னால இதுக்கு மேல பண்ண முடியாது. கண்டிப்பா நாளைக்கு ஃப்ரீயா இருப்பீங்களா? இருந்ததா கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இந்த 2 கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்தது புரிஞ்சது அல்லது உங்களால கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ண முடியுதுன்னா தான் நம்ம கண்டினியூஸா பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, உங்களுக்கு அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல நம்ம இந்த ரெக்கார்டிங் வீடியோ அப்படியே உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? நீங்க எப்ப வேணா போட்டுக்கலாம் சார். கூகுள் கிளாஸ் ரூம்னா எந்த சொல்றீங்க? என்னப்பா? என்ன இதே கிளாஸ் ரூம்ல அந்த இதுல போடுறீங்க? எனக்கு இதுல வாங்கல, உங்க போன்ல வாங்க. இதுல சரியா வரல, போன்ல வாங்க. மைண்ட் அப் பண்ணிருக்கோம். சொல்லுப்பா, புரியல. இப்ப நீங்க அந்த ஆப் இருக்குல்லையா, அந்த ஆப்புக்குள்ளே இருக்கு. அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆயிரும், இப்ப நம்ம பேசணும் இல்லையா, அதுக்குள்ள கிடைச்சிடும். நம்ம இப்ப கிளாஸ் நடத்தணும் இல்லையா, இதுக்குள்ள அப்படியே நீங்க அந்த ஆப்புக்குள்ள போனீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் இது போற முடியும். அதுக்குள்ள போறீங்கன்னா நம்ம இப்ப என்னென்ன பண்ணணுமோ அப்படியே